ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். ஸோ இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கிட்ஸ் பாய்ஸோட ஷர்ட் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறேன். என்னோடய கிட்டோட மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஷர்ட்டை மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/2 இன்ச் போல் கிளாத் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில கிளாத்தில் க்ராஸாக இருக்கும் இல்லையா, அது ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்ட பிறகு மேலே ஒரு 1/2 இன்ச் கோடு போடுறேன். 4.5 நான் மார்க் பண்ணுறேன். பேபியோட ஆம்கோலை 2ஆல் டிவைட் பண்ணி வேறு ஆன்சர் எனக்கு 4.5. ஸோ நான் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன். அதில் அங்கேருந்து ஷோல்ட்ரு 2 எடுத்துக்கிறேன். நான் ஆம்கோல் 5 எடுத்துக்கிறேன். செஸ்ட்டோட அளவை 4ஆல் டிவைட் பண்ணி எனக்கு 4.75 வந்திருக்கு. ஸோ அதை மார்க் பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அது எல் ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். நெக்குக்கு நான் 2.75 எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். நெக்கு நீங்கள் 2 எடுத்துக்கலாம், இல்லை 2.5 எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இப்போ நெக்கை மட்டும் ஈவனாக பெண்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் எண்டிங்கும் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணுற மாரி எல் ஷேப்பில் கோடு போட்டு அதில் லைட்டாக கர்வ் பண்ணி நான் பெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஹாம்கோலுக்கு நான் 0.5 மார்க் பண்ணி அது ஹாம்கோல் வரைகிறேன். நம்ம கர்வ் போடும் போதெல்லாம் கரெக்டாக போடணும். ஸ்ட்ரைட்டாக ஃபுல் லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு பேபிக்கு 15 வருது. ஸோ நான் அந்த 15 எடுத்து மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். எப்படியுமே ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறோம்னா 3 தடவை மார்க் பண்ணி அது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டால் தான் ஈவனாக வரும். ஷோல்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் டாட் வச்சு மார்க் பண்ணிடுறேன். ஃபுல்லாக முடித்த பிறகு எப்பொழுதுமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. வெஸ்ட்டு 5.5 எடுத்துக்கிறேன். வெஸ்ட்டு எந்த அளவுக்கு வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு ஹாம்கோலுக்கும் வெஸ்ட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு கோடு போட்டுடுறேன். எந்த அளவுக்கு அளவு வருதோ அதை ஈவனாக நான் டிவைட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் டாட் வைக்கிறேன் பாருங்கள். லைட்டாக கர்வ் மாதிரி பெண்ட் பண்ணி வரத்துக்கு. வெஸ்ட்டுக்கும் ஹாம்கோலுக்கும் உள்ள கோடை ஃபுல்லாக அளவு எடுத்து அதை 2ஆல் டிவைட் பண்ணி சென்டரில் ஒரு 0.5 மார்க் பண்ணணும். அதில் வர்றது தான் நம்ம பெண்ட் பண்ணணும். அலவன்ஸ்க்காக நான் 1 இன்ச் எடுத்து கோடு போட்டுக்கிறேன். இப்போ சுற்றி ஃபுல்லாக எல்லா மார்க் மெஷர்மெண்ட்டையும் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி கிளாத்தை கட் பண்ண போகிறோம் நம்ம ஃபுல்லாக. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பேட்டர்ன் கிடச்சிடுச்சு. இதை வச்சு நம்ம பேக் பேட்டர்னை நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கட் ஃபுல்லாக மார்க் பண்ணி 1/2 இன்ச் கேப் விட்டு கீழே மட்டும்
ஒரு 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணி விடணும். ஏன்னா அங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி மடித்து தைப்போம். அதனால் 1 இல்லைன்னா 1.5 இன்ச் போல் நம்ம கிளாத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் கீழே. என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல் பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டுக்கு. இதை வச்சு நம்ம பேக் பேட்டர்ன்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். எப்போதுமே கிளாத்தை கட் பண்ணும்போது மேலேயும் சரி ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சரி கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச் ஃபுல்லாக மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்டர்ன்ஸ் போட ரெடி பண்ணணும். இப்போ 1/2 இன்ச் கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இப்போ அதை வச்சு தான் நம்ம பேக் பேட்டர்ன்ஸும் ரெடி பண்ண போகிறோம். நெக்குக்கு மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இப்போ கரெக்டாக அந்த 1/2 இன்ச் மேலே விட்டுருக்கோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 இன்ச் லைட்டாக கர்வ் மாதிரி அந்த 1 இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறோம். நம்ம இப்போ 1 இன்ச்சும் வச்சுக்கலாம், இல்லைன்னா 1/2 இன்ச்சும் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. இப்போ கரெக்டாக லைட்டாக கர்வ் மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பெண்ட் பண்ணிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் போல் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் வச்சே பேக் பேட்டர்ன்ஸை நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாக போட்டு ஸ்டிச்சஸ்க்கு எடுத்துக்க போகிறோம். பேக் பேட்டர்ன்ஸ் ரெடி ஆகிட்டா அது கொஞ்சம் நல்லா நம்ம போட்டதில் மாதிரி டாட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நமக்கு பேக் பேட்டர்ன்ஸும் ரெடி ஆகிட்டு ஃப்ரண்ட் பேட்டர்னும் ரெடி ஆகிட்டு. இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல பார்க் பண்ண ஒரு 4 பாயிண்ட் லென்த்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட்டு 1.5 எடுத்துக்கிறோம். ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ்க்கு ஒரு கிளாத் எடுத்து அதை 4ஆக மடித்து எடுத்துக்கிறோம். அதுதான் இப்போ வந்து நம்ம 1.5 மார்க் பண்ணுறோம். ஆம்கோல் ரவுண்டு வந்து 5.5 வருது. ரவுண்டு என்ன வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 3 மார்க் பண்ணுறேன். 3 தான் வந்து ரவுண்டு, 5 வந்து அதோட லென்த்து. லென்த் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ 5க்கும் 3க்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு வச்சுக்கிறேன், அலவன்ஸ்க்கு. அது .5 ரவுண்டு கரெக்டாக வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் ரெடி ஆகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டிச்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.